இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள பார்ட்டிஷன் நார்மலாக பார்ட்டிஷன் பண்ணும்போது சில எரர்ஸ் வரும். ஸோ அந்த எரர்ஸை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் அந்த வீடியோ நான் போடுறேன். சில டைமில் நீங்கள் என்ன செய்வீங்க, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்ட்டிஷனை டீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அன்லாக்கட் ஸ்பேஸ் போது நீங்கள் என்ன செய்வீங்க, நார்மலாக க்ரியேட் பண்ண கொடுப்பீங்க. க்ரியேட் பண்ண கொடுத்தா நார்மலாக என்ன செய்யாது, அது வந்து க்ரியேட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ க்ரியேட் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ இதை என்ன செய்ய போகிறீங்க, ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போதைக்கு எஸ்ஸை கொடுத்துக்கொள்கிறேன். எஸ்ஸை கொடுத்ததுக்கு பின்னால் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு பின்னால் ஷிஃப்ட்டோட F10 கொடுத்துக்கொள்ளுங்க. எல்லா கம்ப்யூட்டருக்கும் ஷிஃப்ட்டோட F10 கொடுங்க. F10 கொடுத்ததுக்கு பின்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். அதாவது சிஎம்டி வரப்போகுது. இதில் என்ன செய்ய தெரியுமா, நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. இதில் டைப் பண்ணுங்கள், டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்கள். என்டர் பண்ணதுக்கு பின்னால் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் பார்ட் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ டிஸ்க் பார்ட் ஆக்டிவ் ஆகிட்டுது. இந்த இடத்துல நீங்கள் அடுத்ததாக டைப் பண்ண போகிறது லிஸ்ட் டிஸ்க்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்க், அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே இந்த இடத்துல காட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் வந்து டிஸ்க் 0, அதே மாதிரி எத்தனை ஜிபிங்கிறத காட்டுங்க. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறீங்க தெரியுமா, இது செய்கிற எந்த மெத்தட் நீங்கள் செய்கிறதால என்ன நடக்கும்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கில் எல்லா டாக்குமெண்ட்டுமே அழியும். ஸோ இதை வந்து கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒன்று செய்யும்போது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்க்குமே அழியும். ஸோ அழிஞ்சு ஃபுல் ஃபைல் வந்து க்ளீனாக வரும். ஸோ இது தான் நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். ஸோ அந்த எரர் வாரத்துக்கு ஸோ இது மட்டும்தான் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதை மட்டும் செஞ்சால் தான் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை பேக்கப் எடுத்துக்கொள்ள இயலும். பேக்கப் பண்ணால் திரும்ப நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அதை சொல்கிற டைனமிக்காக சேஞ்ச் ஆகிறேன்னு சொல்கிறேன். டைனமிக்காக மாறினதுக்கு பின்னால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வரத்தால் தான் இதை நம்ம செஞ்சு கொடுறோம். சரி, ஓகே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இந்த இடத்துல டிஸ்க் பார்ட் லிஸ்ட்டை பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செலக்ட் ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், அடுத்ததாக நீங்கள் டைப் பண்ண போகிறது செலக்ட் டிஸ்க் 0ன்னு டைப் பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்மளோட டிஸ்க் 0 தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க், 500 GB ஹார்ட் டிஸ்க். அப்போ என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க உங்களோட 500 GB. அப்போ டிஸ்கில் நேம் வந்து டிஸ்க் 0ங்கிறது தான் அதில் நேம். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறீங்க, அதை டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல எப்படி ஒரு மெசேஜ் வந்து வரும், டிஸ்க் 0 இஸ் நவ் செலக்டட். அதாவது இந்த டிஸ்க் வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டுது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்று வரும். மெசேஜ் ஒன்று வந்ததுக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொன்னால் க்ளீன்னு டைப் பண்ண போகிறீங்க. ஸோ க்ளீன்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகுது. அதான் மெத்தட். ஸோ அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, க்ளீன்னு டைப் பண்ண போகிறீங்க. க்ளீனை டைப் பண்ணதுக்கு பின்னால் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வரும் டிஸ்க் பார்ட் செலக்டட் இன் க்ளீன் டிஸ்க்னு வரும். அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து க்ளீன் ஆகிட்டுது. ஸோ நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி தான் வருது. ஓகே. இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னு சொன்னாக்கா இது ஓகே, இவ்வளோ தான் இந்த இதில் நீங்கள் செய்ய போகிற மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் ஓர்டரை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நார்மலாக நான் சொல்கிறேன், இதில் இந்த நீங்கள் மெத்தட்டை செய்யும்போது உங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் அழிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியான மெத்தட் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது சொல்யூஷன் வந்து இது தான். ஸோ இதை உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். ஆனால் திரும்ப உங்களோட டேட்டா பேக்கப் எடுக்க இயலுமாங்கிறது சில சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக வீடியோ நான் பிறகு போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ. ஸோ இதை க்ளீன் பண்ணதுக்கு பின்னால் என்ன செய்யுங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு பின்னால் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ நார்மலாக நம்ம என்ன செய்யணும், இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷனுக்கு வரோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்ததுக்கு பின்னால் ஸோ விண்டோஸை செலக்ட் பண்ணுறீங்க. விண்டோஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. விண்டோஸ் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் எக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கஸ்டம்ஸை கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல்லாகவே டோட்டலாக அன்லோகேட்டட் ஸ்பேஸில் இருக்குது. அதாவது 500 GB அன்லோகேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நார்மலாக என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு எத்தனை ஜிபியாக தேவைப்படுதோ அத்தனை ஜிபிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கொள்ள. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்து இதில்
230 பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம். இதில் நியூவை கொடுத்துட்டு இந்த இடத்துல அதில் டைப் பண்ண வேண்டிய இதை வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எத்தனை ஜிபி ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். டைப் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல அப்ளை இருக்கும். ஸோ அப்ளை கொடுத்துக்கொள்ளுங்கள். அப்ளை கொடுத்ததுக்கு பின்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு விண்டோஸ் ரிகவரி ஃபைல் தேவையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஓகே பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே பண்ணிங்க சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக அப்போ அதை ஆல்ரெடி வந்து எந்த எரர் மெசேஜும் வரல. இப்போ வந்து ஃபைல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுக்குரிய சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.